வேண்டியது. ஆனால் உயிரோடு வைத்து நீங்கள் தந்து இருக்குது, இது நீங்கள் தந்த ஆசீர்வாதம், நீங்கள் தந்த ஆசீர்வாதம் சொல்லி ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே வருகிறேன். அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த பாதாளத்திலிருந்து ஏறப்படி உயிரோடு காத்தீரே, நன்றி அப்பா. அதுதான் ஆண்டவர் வார்த்தை. இதெல்லாம் பயங்கரமான டெஸ்டிமனி. இதெல்லாம் இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டல் ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஒரு நிமிஷம் கடைசி நிமிஷத்தில் பொழைச்சிதுன்னுட்டு பாண்டு எவ்வளோ வல்லமுள்ள தேவன் இல்லைங்களா? போயிருந்தாக்கா அப்படியே போயிருக்க வேண்டியதான். ஆனால் கிட்டே எல்லாரும் மைண்டு வந்துச்சு, ஓகே ஃபியூனரல் ரெடி பண்ணோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அந்த அளவுக்கு மைண்டு வந்துச்சு எல்லாருக்கும். ஆனால் பாதாளத்திலேருந்து ஆண்டவர் கொண்டு வந்தவர். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் சூப்பராக நடத்தினுவார். அதனால நான் உயிருக்கு நான் பயப்படவே மாட்டேன். நான் உயிருக்கு பயப்படவே மாட்டேன். எங்கே போனாலும் சரி, எங்கேனாலும் சரி, நம்ம ஆண்டவர் பாதுகாக்கிறாருனாக்கா ஆண்டவர் எழுப்பினவர் விட மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை நமக்கு, அவர் நம்ம காக்கவார், நம்ம விட மாட்டார்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் தான் நாம் ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஓகே, தேவனோட வார்த்தை பார்ப்போம். 200 தான் ஓடாது பிரதர், காரு 130 தான் போவோம், அவ்வளோதான். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஓகே, தேவனோட வார்த்தை நம்ம பார்ப்போம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. இங்க வசந்த பார்க்கும்போது கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மாவு குறையல, மாவும் சரி எண்ணெய் சரி குறையல. தேவன் நம்மளே போஷிக்கிற தேவன். புரியுதுங்களா? நம்மளை போஷிக்கிற தேவன். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த விதவை பார்க்கும்போது எலியா வந்து அந்த விதவை கிட்ட போகும்போது அவங்களோட சூழ்நிலை பார்த்தீங்க எப்படின்னாக்கா, அந்த விதவையுடைய கணவர் வந்து நல்ல ஊழியர் செஞ்சுட்டு மறித்து இருக்கிறார். கடன் பிரச்சனை, எங்க ரொம்ப கஷ்டம், நெருக்கடி. அப்போ இருக்கிற கொஞ்சம் மாவு அது ரொட்டி சுட்டு அவங்களும் பிள்ளைங்களும் சாப்பிட்டு சாவலான்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆயத்தப்படுத்துறாங்க. அப்போதான் எலியா வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த மாவுல எனக்கு சப்பாத்தி சுட்டு கொடு. அல்லேலூயா. அந்த மாவு எனக்கு அப்பம் சுட்டி கொடு கேட்கிறாரு. எனக்கே இல்லை சொல்லும் போது, அப்போ நீ சுட்டு கொடு, உனக்கு எல்லாமே கிடைக்கும்னுட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்ட பிறகு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ எண்ணெயும் மாவும் குறையாது. அப்போ எங்க எண்ணெய் குறையாது, அந்த எண்ணெய்லாம் எடுக்க 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 உன் கடன் எல்லாம் தீர்த்துக்கோ. பார்த்தீங்களா? அப்போ வந்து இவர் என்ன செய்யற, கேட்டு சாப்பிட்றாரு, நீ அதை எனக்கு சுட்டு கொடு. அப்போ இல்லை எனக்கு தான் இருக்கு, நான் தர முடியாது, எனக்கு பிள்ளைங்கள் வேணும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே கொடுத்ததுனால தான் அங்கே ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால வீட்டுக்கு வந்து கேட்க மாட்டேங்க, பிரியாணி பண்ணி கொடு, எனக்கு இது பண்ணி கொடுங்க, அப்படி இல்லை. ஆனால் அதெல்லாம் சிலர் என்ன பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பிரியாணி பண்ணி கொடுங்க, எனக்கு இப்படியாக செய்யுங்க, சாப்பாடு இப்படியா பண்ணுங்க. அது கேட்க தப்பு. கேட்கலாமா? அப்படி கேட்கக்கூடாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது நம்ம போஸ், அது நாங்கள் சாப்பிடணும், அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனால் இவர் வந்து என்னத்துக்கு சொல்றாருனாக்கா, நீ கொடு, நான் ஆசீர்வதிக்கிறேன், அப்போ உனக்கு ஆசீர்வாதம் தங்கும். அப்போ எண்ணெய் குறையில அந்த எண்ணெய் விற்று அவங்க என்ன செய்ய, கடன் எல்லாம் தீர்த்தாங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அந்த விதவை மகன் வந்து சிக்காய் இறந்துடுறான். இறந்த உடனே அப்போ என் மகன் மரித்து போனா, நீ வந்ததுனால தான் இப்படி ஆச்சான்னுட்டு அங்கே அழுவாங்க. அங்கே அப்போ அவர் வந்து ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபம் பண்ணும்போது மகன் உயிரோடு இருக்கும்போது, நான் இப்போது அறிந்து கொள்கிறேன் நீ தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஊழியன் என்று, ஊழியக்காரன் நான் இப்போ அறிந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விதவை சொல்லும், சாட்சி சொல்லும், இப்போ நான் அறிந்து கொள்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ அவருக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும், ஓ நான் வந்ததுனால தான் இறந்து போயிட்டாங்களா ஆண்டவரே சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சுகமாக்குறார். அல்லேலூயா. அதனால சில நேரத்தில் வந்து நம்ம ஆண்டவர் நோக்கி தான் பார்க்கணும். இதனால தான் அப்படி ஆயிடுச்சான், அதனால தான் அப்படி ஆயிடுச்சான், அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது எல்லாமே ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை உயிர்ப்பித்து ஆசீர்வாதம் தருவார். அல்லேலூயா. அப்போ எண்ணெய் குறையாது. அப்போ எண்ணெய் குறையாதுன்னு சொல்லும் போது சங்கீதம் 23:1, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடேன்.
கர்த்தர் எனக்கு மெய்ப்பரா இருந்தாக்கா என்ன பசினாலேயோ தாகத்தினாலேயோ என்னை விட மாட்டார் ஆண்டவர். புரியுதுங்களா? கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார், தேவர் எனக்கு குருபராகிதாரே. ஆண்டவர் மெய்ப்பரா இருக்கிறாங்க, அவர் நடத்துற நம்ம பின்னாடி இருக்கிறாரு. நல்லா நினைச்சுக்கணும், நடத்துற நம்ம பின்னாடி இருக்கிறாரு. நான் எங்கேயுமே நான் கலங்கக்கூடாது, எங்கேயுமே நான் பயப்படக்கூடாது. நடத்துறவர் பின்னாடி இருக்கிறாரு. அல்லேலூயா. நாங்க ஆடுகளா இருக்கிறோம், அவர் மெய்ப்பரா இருக்கிறார். இல்லைங்களா? நடத்துற நம்ம கூட இருக்கும் போது பயம் எதுக்கு? பயம் தேவையில்லை. ஏன்னா அவர் பசியாக விட மாட்டார் ஆண்டவர். எல்லாரும் போஷிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன். அதனால நம்ம யார்கிட்ட கேட்க கூடாது. எனக்கு சாப்பாட்டு கூட காசு இல்லை, கொஞ்சம் கொடுங்க காசு. எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், கொஞ்சம் காசு கொடுங்க. அதை கேட்டு வாங்குற பழக்கம் வந்துச்சுனாக்கா அது ஆண்டவர் அவமதிக்கிற மாதிரி. நான் ஆண்டவர் சார்ந்ததுக்கா ஆண்டவர் என்ன செய்வாரு? உன்னை போஷிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. கேட்கக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தால் கேட்கக்கூடாது, மனுஷங்கிட்ட கேட்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம எல்லா இக்கட்டும் காப்பாற்றுவார். அது நான் தான் சாட்சி உங்களுக்கு. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் அது கேட்காம பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு பாருங்க, ஆண்டவர் உங்களை அப்படி போஷிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். அதான் கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறாரு. அப்போ அந்த வார்த்தைக்கு உங்க அப்போ இது கிடையாதே, வேல்யூ கிடையாதே. நம்ம மனுஷங்க போய் கேட்டாக்கா கொஞ்சம் காசு கொடுங்க, எனக்கு வாடகை கட்டின காசு கொடுங்க, எனக்கு கரண்ட் பில் கொடுங்க காசு கட்டணும், எனக்கு பெட்ரோல் போடணும் காசு கொடுங்க, வேற வேற என்னன்னா இருக்கு இல்லைங்களா? அப்படி கேட்கறது நல்லா இருக்குங்களா? கேட்கலாமா? அப்படி வேதத்தை முடி கேட்கலாமா? வேதத்தை முடி பார்க்க கேட்கவே கூடாது. ஆண்டவர் சார்ந்து இருக்கணும். ஆண்டவர் நம்மளை போஷித்து நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் போஷித்து நடத்துவார். அது அந்த மாதிரி சூழ்நிலை நீ ஆண்டவர் நம்புறியா மனுஷன் நம்புறியான்ட்டு அங்க ஒரு டெஸ்ட் இருக்கும். நான் மனுஷன் நம்பி போனாக்கா வெக்கப்பட்டு போவோம், ஆண்டவர் நம்பி போனாக்க வெக்கப்பட மாட்டோம். ஏன் வெக்கப்பட மாட்டோம் சொல்லுங்க? ஏன் வெக்கப்பட்டு போ சொல்லுங்க? மனுஷன் என்ன சொல்லுவாங்க? சொல்லி காட்டுவாங்க. ஆண்டவர் சொல்லி காட்டுவாரா? அங்கதான். அப்ப ஆண்டவர் சாமத்தை கேட்டு அவர்கிட்ட கேட்கும் போது நம்ம வெக்கப்பட மாட்டோம். மனுஷனுக்கிட்ட கேட்டாக்கா வெக்கப்படுவோம். அல்லேலூயா. சொல்லி காட்டுவாங்க. உனக்கு உண்மை இல்லாத டைம்ல நான் தான் உனக்கு உதவியானேன், நான் தானே உனக்கு கொடுத்தேன், நான் தானே உனக்கு இது பண்ணேன், அப்படி சொல்லி காட்டுவாங்க. சொல்லி காட்டும் போது எப்படி இருக்கும்? சே, ஏன் தான் வாங்கணும் எங்கிட்ட, அப்படி இருக்கும் இல்லைங்களா? எதுக்கு தான் எங்கள்கிட்ட காசு வாங்கினோமா, எதுதான் எங்கள்கிட்ட கை நீட்டினோமா, அப்படி ஒரு மனுஷனுக்கு இதாயிடும் இல்லைங்களா? அதனாலதான் மனுஷங்கிட்ட கேட்க கூடாது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார். உலக பிரகாரமா போனாக்கா உலக பிரகாரம் ஆலோசனை தான் வரணும். நம்ம ஆண்டவருடைய ஆலோசனை படி போனாக்கா நம்ம ஆண்டவர் நடத்துவார். தேவன் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. சில ஆச்சரியப்படமா ஆண்டவர் நடத்துவார். பாருங்க, லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகும்போது அவர் கவுன்சிலர் ஆனந்த், அவர் நான் பார்த்தேன். நான் ஹோட்டலில் அவங்கெல்லாம் நிறைய பேர் டீமாக இருந்தாங்க. அவர் பார்க்கும்போது பேசும்போது அவர் சொன்னேன், வினோத் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆமாம்மா, அவர் ஆஃபீஸ் அவர் இன்சார்ஜ் தாங்க. அப்போ சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஊழியர் செய்கிறோம். தொம்லூரில் நீங்கள் தான் பாஸ்ட்டுங்களா? வினோத் அடிக்கடி சொல்லுவான். அப்போ நான் சொன்னேன், எங்கள் ஒய்ஃப் இருந்து 4 வருஷம் ஆகுது, நானும் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், நான் தான் குக்கு எல்லாமே பண்ணுறேன், சபை நான் தான் பார்த்துக்கிறேன், யாரோட காசுக்காக ஊழியர் செய்கிறதில்ல, காசு கேட்கறதில்ல. சொல்லுவோம். சாக்காயிட அது எப்படி சாப்பாடெல்லாம் ஆண்டவர் நடத்தின்னு வர்றாரு. அப்படி சாக்காயிடாரு. அப்படியே சொன்னவருக்கு யாரும் கை நீட்டி சொல்லக்கூடாது, என் காசுனால தான் இங்கே வாழ்றாங்கன்னுட்டு அந்த மாதிரி ஆண்டவர் நடத்தி வர்றாருன்னு அப்படியே சாக்காயிட்டாரு. அப்படியே ஸ்டன்னா அப்படி நின்றுட்டாரு. அல்லேலூயா. இதுதான் சாட்சி நமக்கு. அப்ப ஆண்டவர் காமிச்சார். காலையில சென்ட் பாட்டில், பவர்ஃபுல்லா சென்ட் பாட்டில் காமிச்சார். அப்படின்னு சாட்சி, பவர்ஃபுல் சாட்சி. சென்ட் என்ன சொல்லுங்க? சாட்சி. அப்போ சாட்சியா நீ இருப்ப. அப்ப சாட்சி சொல்லும் போது அவங்க ஷாக் ஆனாங்க. இதுதான் சாட்சி. அல்லேலூயா. அப்ப யாருக்குன்னா சொல்ல இல்லைங்களா? இப்ப சொல்லும் போது என்ன ஆகுதுங்க? அவங்களுக்கு ஒரு இதாவது, யோ இப்படி கூட வாழ முடியுமா? வாழ முடியும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்றது நல்லா இருக்கும், பேசுறது நல்லா இருக்கும், நடைமுறையில் அப்படி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மீறி போறதான் எழுதி விசுவாசம். அல்லேலூயா.
அப்பதான் மற்றவங்க சொல்ல முடியும், இல்லை சொல்ல முடியாது. இப்போ ஆண்டவர் பார்த்தீங்களா எப்படி நடத்துகிற மெய்ப்பரா இருக்கிறார், ஒரு நாளும் பசியில் விட மாட்டார். அப்போ 4வது வசனம் வாசிக்கவும், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. அவர் கோலும் அவர் தடியும் நம்மளை தேற்றும். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், என்ன பிரச்சனைக்கு போனாலும் நான் பயப்பட மாட்டேன், என்ன மாதிரி டேஞ்சர் சுச்சுவேஷன்ல போனா கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். எனக்கு விரோதமா வர தீய சக்தி கிரையெல்லாம் தடினால் அட்டிச்சு துரத்துவாரு. அவர் கோல் சொல்லும் போது எங்களை போஷித்து நடத்துவாரு. புரியுதுங்களா? அந்த கோலும் தடியும் சொல்லும் போது அந்த கோலுக்கு அர்த்தம் போஷிக்கிறவர், தடின்னு சொல்லும் போது நமக்கு விரோதமா வர கிரியெல்லாம் அட்டிச்சு நொறுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். இதெல்லாம் நம்பிக்கையான வார்த்தை, நம்பிக்கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமா ஆண்டவரே, இந்த வார்த்தைப்படி என் நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றான், நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் சொல்ற நானே நல்ல மெய்ப்பன்ன்றாரு. அப்ப அவர் மெய்ப்பனா இருந்து என்ன செய்யறாரு? ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அப்ப அந்த ஜீவனை கொடுங்க, ஆடுகளுக்காக ஜீவன் கொடுங்க. அப்போ யார் ஜீவன் கொடுத்தாலும் ஆண்டவர் கொடுக்குற ஜீவன் தான் வல்லமையா இருக்கும். ஹல்லேலூயா. நான் உனக்காக மரித்து போறேன், உனக்காக சாவுறேன், அதான் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் ஜீவனில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அவர் நமக்காக மரித்தார், ஜீவனை கொடுக்குற, அவர் ஜீவன் கொடுத்தாரு. ஜீவன் கொடுத்தாரு இல்லைங்களா? ஜீவன் கொடுத்தாருங்களா? அப்ப அந்த ஜீவன் கொடுக்கும்போது அந்த சிலுவையில் அவர் சிந்த ரத்தம் எல்லா பாவத்துக்கும் எல்லா வியாதிக்கும் எல்லாத்துலயும் என்ன செய்யறார்? சிலுவையில் முடிக்கிறார். இப்ப இங்க பார்க்கும்போது ஒருத்தத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ஒருத்தத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லா பிரச்சனை ஒரே மாதிரி இருக்காரு. அத்தனை பிரச்சனை ஆண்டு சிலுவையில் அடிச்சிட்டாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க இப்படி ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே உம் கைனால வந்த ரத்தம், கால்னால வந்த ரத்தம், முள்முடி சுற்றும் போது தலையில குத்தும் போது அந்த ரத்தம், முதுல 39 சாட்டி அடி அடிக்கும் போது அந்த பிளேடு மாதிரி இந்த 5 இது ரத்தம், உடம்புல கீர்ன ரத்தங்க, அதெல்லாம் என் மேல இருப்பதாக சொன்னாக்கா, உங்க பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்குள்ள ஒரு பிரச்சனை அதுல சேர்ந்துக்கோங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இப்படி நீங்க ஆண்டவரை நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ரத்தத்தை என்ன மன்னியும், ரத்தத்தை என்ன கழுவும். அப்போ உங்க பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையில வந்து அந்த ரத்தத்துல வல்லமை உண்டு. கலந்துக்காங்க. ஆண்டவர் உடம்புல பட்ட காயங்கள்லாம் அத்தனை காயமும் அத்தனை ரத்தம் எல்லாமே நமக்காக தான். அப்ப நம்ம கிளைம் பண்ணும்போது நம்ம பிரச்சனை வந்து அங்கிருந்து கிளியர் ஆகும். ஹல்லேலூயா. அப்போ இதுல சில டைம் அவமானப்பட்டாரு, அவங்க நிக்க வச்சு என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க, முடிய பிச்சு இஸ்தாங்க, துப்புனாங்க இல்லைங்களா? இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தாரு? ஏற்றுக்கொண்டு ஜீவனை கொடுத்தாரு. அப்போ அந்த சிலுவையில் மறிக்கும் போது என்ன நடக்குது? எங்க பாவங்கள் சாபங்கள் அதுல அப்படியே மறைக்குது. அப்படியே ஹல்லேலூயா. பிரச்சனை எல்லாம் அதுல அப்படியே மறைக்குது. அப்படியே புரியுதுங்களா? நம்ம பிரச்சனை எல்லாம் அங்க செத்து போகுது. உனக்கு விரோதமா இருக்க கிரியெல்லாம் செத்து போகுது. அப்படியே உனக்கு விரோதமா இருக்க காரியங்கள செத்து போகுது. அங்க செத்து போகும்போது ஆனா மறுபடியும் உயிரோடு இருக்கும் போது அப்ப நமக்குள் ஜீவன் வருது. ஹல்லேலூயா. அப்புறம் பிரச்சனை எல்லாம் என்ன ஆகுது? அந்த அந்த சிலுவைக்குள்ளாக ரத்தத்துக்குள்ளாக மறித்து போய் நமக்கு ஜீவன் வருது. தெரியுதுங்களா? ஜீவன் வருது. அந்த ஜீவன் வரும்போது நம்ம ஜபத்தோடு எந்திரிக்கும் போது பலனாக எந்திரிக்கிறோம். ஆண்டு சம்பந்தம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே நீங்க சின்ன ரத்தம்லாம் எனக்காக தான் ஆண்டவரே, நான் இந்த பிரச்சனையில் போறேன். இப்போ அவங்க சரியில்லை, கையில் வந்த ரத்தம், காலில் வந்த ரத்தம், தலையில் வந்த ரத்தம், முதுல வந்த ரத்தம், சரி
விழாவில் குத்தும் போது தண்ணீர் ரத்தம் வந்து எல்லாம் என் மேலே எனக்காக தான் ஆண்டவரே, இந்த ரத்தம் என்னை சுத்திகரியும் சொல்லி பாருங்க. பவர்ஃபுல்லான ப்ரேயர். அப்படி உங்க பிரச்சனை அந்த ரத்தத்தினால் அப்படியே கலவப்படும். ஹல்லேலூயா. பாடுகளுக்காக ஜீவனை கொடுத்தாக்கா அந்த ஜீவன் ரத்தத்தினால விடுதலை உண்டு. பார்த்தீங்களா எப்படி ரிலீஃப் கேட்கும் போது ஒரு ரிலீஃப் ஆகுதுங்களா? கேட்கும் போது தெரியுதுங்களா? ரிலீஃப் ஆகுதுங்களா? அந்த பிரச்சனை எல்லாம் ஆண்டு விடுதலை ஆக்குவார். அவமானம் குற்றம் சொல்றாங்க நம்ம மேல, அது விடுதலை ஆகுது. வியாதி சாபம் எல்லாமே விடுதலை ஆகுது. அப்ப எல்லாமே அவர் என்ன பண்றாரு? அங்க செய்து முடிக்கிறாரு. அப்போ அவர் ஜீவன் வருது. அதே போலதான் நம்மளை ஜீவனாக எழுப்புறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜீவனுக்கு வல்லம் உண்டு. அப்ப அவன் ரத்தம் வந்து நம்மளை விடுதலை ஆக்குற தேவன். அப்போ இங்க பாக்குறோம் ஜக்கரியா 12:10 வாசிக்கும் போது, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் பார்க்கும்போது நம்ம ஜெபம் பண்ணும்போது மற்றவங்களுக்காக அழுந்து ஜெபம் பண்றோம் இல்லைங்களா? மற்றவங்களுக்காக அழுந்து ஜெபம் பண்றோம். இது ஒரு அபிஷேகம் நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் நோக்கி பார்த்து, ஆண்டவர் எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி நீரே, மன்னி மாண்டவர், எங்களை மன்னி மாண்டவரே, அவங்கள மன்னி மாண்டவரே. அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்னாக்கா, ஒரு பிள்ளை வந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சுனாக்கா எப்படி துக்கத்தோடு இருப்போம், அந்த அது போல துக்கத்துல போல நம்ம ஆண்ட சமூகத்தில் புலம்புவோம். ஹல்லேலூயா. கேட்கறவங்களாம் இருக்கும், நாவோ ஆயிட்டு இருந்தாவோ, அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க நாவோ சிக் ஆயிட்டு இருந்தாவோ, அப்படி இருக்கும். ஆனால் பார்க்கும் போது அப்படி இருக்காது. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ற இந்த அபிஷேகம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் மற்றவங்களுக்காக கண்ணீரோடு ஆண்டு சம்மதி ஜெபம் பண்ணும்போது, சில நேரத்தில் கூட இங்கே கூட நம்ம கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது எல்லாம் நினைக்கலாம், ஏன் இவர் அழுகுறாரு, எதுக்கு இப்படி அவரு புலம்புறாரு, எதுக்கு இவர் வந்து ஏங்குறாரு? காரணம், இது ஒரு அபிஷேகம். அவனோட சிலுவையில் ரத்தம் சிந்த அந்த ரத்தம் எனக்காகத்தானே, என்னை விடுதலாக்காகத்தானே, என்னை சுகமாக்கிறதுக்காகத்தானே, என்னை விடுதலாக்காகத்தானே, அது உங்களுக்காகத்தானே. இது இப்படி புலம்பும் போது இந்த அபிஷேகம் என்ன செய்யனாக்கா சுகமாக்கும். ஹல்லேலூயா. சுகமாக்கும். அப்போ இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். தெரியுதுங்களா? இப்ப பிள்ளைங்களுக்கு எப்படி துக்கத்தோடு அழுகுறோமோ அது போல ஆண்ட சமூகத்துல இந்த அழுகுறது ஒரு அபிஷேகம். சில அழுவாங்க, ட்ரக்ஸுக்காக ஜெபம் பண்ண சொன்னாக்கா உசஸ்ட் அழுவாங்க. ஏன்னா அது ஒரு வரம். அது எல்லாரும் கிடைக்காது அந்த வரம். ஐயோ அங்கெல்லாம் அழிஞ்சு போறாங்க ஆண்டவரே, கண்ணீர் வருது. அது வந்து வர்றோம். அது ஆண்டவர் கொடுக்குறது. ஆண்டவர் நினைச்சு அவங்களாம் சமாதானம் தாங்க, அவங்களெல்லாம் சுகம் தாங்க. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற ஒரு கிஃப்ட். இது இப்படி ஆண்டவர் சொல்றாரு, இந்த இப்படி வாங்க துக்கித்து அழுவார்கள். அழுவ என்னை நினைத்து துக்கித்து அழுவார்கள். அப்போ இப்படி அழுவுறது வந்து ஒரு அபிஷேகம். அதுதான் யோவேல் 2:28 வாசிக்கும் போது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உன் குமாரனும் உன் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இது ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் இந்த அபிஷேகம் தர்றாரு, ஆண்டவர் ஊற்றாரு. இதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் சமூகத்தை ஜெபம் பண்றோம். ஆண்டவரே விடுதலை ஆக்க, ஆண்டவரே புலம்புறோம். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. மற்றவங்களுக்காக நம் பிரச்சனை போல அழுவோம், என்னுடைய பிரச்சனை போல அழுவோம். எப்படியாவது விடுதலை தாங்கண்டவரே, எனக்கு விடுதலை தந்த தேவன், நீ விடுதலை தாங்கண்டவரே. இப்படியாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், சுகமாக்குவார். ஹல்லேலூயா. இப்போ ஜான் சாப்டர் 10:25-27 வாசிக்கும் போது, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கல. என் பிதாவின் நாமத்தில் நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பேச சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க.
எவ்வளோ பிதாவின் நாமத்தில் அற்புதம் செய்கிறேன், அற்புதம் நான் சாட்சி கொடுக்கறது, ஆனால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. தெரியுதுங்களா? நீங்கள் விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்க காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் ஆண்டவர் மேல் அன்பு வராமல் போகிறது. உலகத்தின் அன்புக்கு எடை கொடுக்கும் போது ஆண்டவர் மேல அன்பு வராது. நம்ம ஒன்று அதை வெறுக்கணும், இங்கே நேசிக்கணும். இல்லைனாக்கா இங்கே வெறுத்தனாக்கா அங்கே நேசிக்கும் போது இது இங்கே சேராது. இதுதான். அப்போ விசுவாசிக்க, நீங்கள் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. 26 வசனம், ஆனாலும் நான் உங்களுக்காக சொன்னபடியே நீங்கள் என் மந்தையில் ஆடுகளாக அப்படின்னால் விசுவாசமா இல்லாம இருக்கிறீங்க. நீங்க மந்தையில ஆடுகள் போல் இல்லை. நீங்க ஆடுகள் போல் இல்லாததுனால தான் நீங்க விசுவாசிக்க முடியல. புரியுதுங்களா? அப்ப ஆடு மந்தையில நம்ம இருக்கணும். அப்ப சபையில் இருக்கணும். நம்ம சபையில் இருந்தா தான் நம்ம விசுவாசிக்க முடியும். நம்ம சபையில் இருந்தாக்கா விசுவாசிக்க முடியாது. மந்தையில் இருங்க, சபையில் இருங்க, ஆடுகளா இருங்க. அவர் மெய்ப்பரா இருக்கிறாரு. ஆடு மந்தையில் இருங்க. ஆடு மந்தையில் இருந்தா தான் நமக்கு ஆசீர்வாதம். தனியா போனாக்கா ஆபத்து. தெரியுதுங்களா? ஆடு எல்லா ஆடுங்க போயிட்டு இருந்துச்சுங்களா? ஆடு மெய்ப்பன் மேய்ச்சின்னு இருந்தாரு. நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல எந்த டைம்ல என்னென்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு ஆடுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் இவங்களோட போகணும், எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கணும். ஒரு ஃப்ரீடமே இல்லை, சுதந்திரமே இல்லை சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அது எஸ்கேப் ஆயிடுச்சா. மந்தல் விட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன ஆசைனாக்கா ஃப்ரீடமா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும். இந்த மந்தையில் போய் இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஃப்ரீடமா இருக்கணும். ஒரு ஆடு என்ன பண்ணிச்சு, எஸ்கேப் ஆயிடுச்சு. எஸ்கேப் ஆகிட்ட பிறகு காட்டில் இருட்டாயிடுச்சு, பயம் ஆயிடுச்சு. நடா இது புலி சிங்கம் சவுண்டு கேட்குது. ஓ அவ்வளோதான் செத்தோம் இன்னைக்கு நாம. ஒரே பயம், ஒரே பயம். அது எங்கன்னா போவோம் மாட்டிக்கின்னு, எங்கன்னா ஒரு மாட்டிக்கின்னு, பயத்தில் மாட்டிக்கின்னு, அங்கங்கே தீயில் மாட்டிக்கின்னு, அப்புறமா அங்கே யோசிக்கும், சே நாங்கள் மந்தையில் இருந்தோம், மெய்ப்பன் சூப்பராக மேய்ச்சிட்டு இருந்தார், கரெக்டாக தண்ணீர் ரெண்டு கொண்டு போவார், கரெக்டாக நம்மளை புல்லுள்ள இடத்துல கொண்டு போவார், சூப்பராக இடத்துன்னு வந்திருந்தார். எதனா ஒன்று பயம் வந்துச்சுன்னாக்கா தடினால அடித்து துரத்துவார். இப்போ நான் வேதனைப்படுறேனே, இப்போ நான் கஷ்டப்படுறேனே, தனிமையாக கஷ்டப்படுறேனே. இத்தான் மந்தை விட்டு வெளியே போகும்போது இந்த பிரச்சனை. ஐயோ எப்படி நான் மந்தையில் இருந்தால் நல்லா இருந்துச்சே. புரியுதுங்களா? அப்போ இது ஏங்கி கொண்டு இருக்கும். அப்போ மேய்ப்பன் என்ன பண்ணுவார், எங்கன்னா சிக்கி கொண்டு இருந்தாக்கா தேடி மறுபடியும் மீட்டு கொள்வார். வா எங்க போயிட்ட, எங்க இருக்கிற, வா மந்தைக்குள்ள இரு சொல்லிட்டு மந்தைக்குள்ள கொண்டு வைக்கும் போது மறுபடியும் எழுந்து போன சந்தோஷம், எழுந்து போனது எல்லாமே மறுபடியும் கிடைக்குது. ஹல்லேலூயா. இது போலதான் சபை மந்தைக்குள்ள நாம் இருக்கணும். அவர் மெய்ப்பரா இருக்கணும். அவர் மெய்ப்பரா இருக்கும் போது சூப்பரா இருக்கும். அதுதான் சொல்றாரு, நீங்க ஆடுகளாக இல்லாதபடிக்கு விசுவாசிக்கலையே. இங்க பாருங்க, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடினால் விசுவாசமா இருக்கிறீங்க, விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்க. மந்தையா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன், நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆடு என்ன சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இப்ப ஆடு என்ன பண்ணுது, ஆடு சத்தத்துக்கு செவி கொடுக்குது. ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆட சொல்றாரு. அப்போ அவர் யார் செவி கொடுக்கிறாருங்க? ஆண்ட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆண்டு சொன்னாக்கா ஆடுகள் என்ன செய்யும், கேட்கும். ஹல்லேலூயா. ஆடுகள் கேட்கும் இல்லைங்களா? அவர் சொல்றது கேட்கலனாக்கா நீ ஆடா இல்லை, நீ ஏதோ கரடியா தான் இருக்கிற. ஆடு சொன்னாக்கா கேட்கும் இல்லைங்களா? கேட்கும் போது என்ன ஆகும், உடனே கீழ்ப்படியும்.
சில பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மேய்க்கும் போது இங்கே அப்படி இருக்கா தெரியாது. சில வெளிநாட்டிலலாம் ஜெருசலேம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாரை கூப்பிட்டாலும் ஆடு திரும்பியே பார்க்காது. என்னதான் கத்துனாலும் திரும்பி பார்க்காது. அது மேய்க்கிறவர் கூப்பிட்டுன்னு வச்சுக்கோ அப்படின்னும் திரும்பி பார்க்கும். திரும்பி பார்த்து ஓடி வரும். அது மெய்ப்பருடைய சத்தம் மட்டும்தான் கேட்கும். அது வேறு யார் சத்தம் கேட்காது. பார்த்தீங்களா? அது போல இருக்கணும் நாம. அவர் கூப்பிட்டா அப்படி திரும்பி பார்க்கணும். அல்லேலூயா. தெரியுதுங்களா? கூப்பிடு 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 கண்டுக்காம மேய்ஞ்சி நீ நல்லா இருக்குமா? அதான் ஆண்டு சொல்ற, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என் நாடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. செவி கொடுக்கணும். அப்போ அவர் பின்னே வரும். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. நான் அவைகளுக்கு அறிந்திருக்கிறேன், அவைகள் என் பின்னே சொல்லுகிறது. அப்போ மெய்ப்பின் பின்னாடியே ஆடுகள் ஓடி வரும். அல்லேலூயா. அவர் எங்க போனாலும் பின்னாடியே வரும். அப்போ அவர் பின்னாடியே போகும்போது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சங்கீதம் 83 84 வாசிக்கும். 84 வாசிக்கும் போது உங்களுடைய அடிச்சொல்களை பின்பற்றுகிறேன். அடிச்சொல்களை பின்பற்றும் போது அவர் எங்கெங்கெல்லாம் கால் வச்சுக்கிறாங்க நம்ம பின்பற்றி போகும்போது அது எங்கே போய் நிறுத்துவார்னாக்கா பரலோகத்தை கொண்டு போய் நிறுத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை பின்பற்றினாக்கா உங்களை கொண்டு போய் எங்கே நிறுத்துவார் ஆண்டவர்? பரலோகத்தை நிறுத்துவார். அல்லேலூயா. எவ்வளோ நல்லா இருக்குல்லைங்க வசனம். அவரை பின்பற்றணும். இயேசுவை பின்பற்றணும். அவர் பின்பற்றினாக்கா அவர் கொண்டு போய் நிற்க வைப்பார். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ நான் அறிந்திருக்கிறேன், என் பின்னே செல்லுகிறது. அப்போ ஆடு என் சத்தம் செவி கொடுக்கும். நான் கூப்பிடும் போது என் பின்னாடி வர்றோம் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சங்கதி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. இங்க தாவீது சொல்றாரு, நான் பார்க்கிறேன் நீதிமான் சாப்பாட்டுக்கு அழிஞ்சது நான் பார்த்தது கிடையாது. அல்லேலூயா. நீதிமான் சாப்பாடு இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அழிஞ்சது நான் பார்த்தது கிடையாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ எப்படி இருக்கணும்னாக்கா அப்பம் தண்ணி குறையாது, மாவு எண்ணெய் குறையாது. ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு, அவர் விசுவாசிகளுக்கு, அவர் சத்தத்தை செவி கொடுக்கிறவங்களுக்கு குறையாது. அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? அப்போ எலியாவை இங்க நோக்கி விதியை நோக்கி பார்க்க சொல்லும் போது கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவும் செலவழித்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெயும் குறைந்து போகும் இல்லை. அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது நம்ம செவி கொடுக்கணும். செவி கொடுத்தாக்கா, அவர் ஆடா இருந்தாக்கா, அப்போ ஆண்டவர் நம்மளை மேய்த்து நடத்துவார். கர்த்தர் மெய்ப்பரா இருப்பார். நம்ம செவி கொடுக்கலனாக்கா, நம்ம ஆட்டு மந்தையில் இல்லைனாக்கா பிரச்சனை. ஆடு மந்தையில் நம்ம இருக்கணும், அவர் செவி கொடுக்கணும், அவரை பின்பற்றணும். அப்போ நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கடன் தொல்லை கூட ஓடி போயிடும் இல்லைங்களா? கடன் பிரச்சனை விடுதல் ஆகிறாங்க. கடன் பிரச்சனை விடுதல் ஆகிடும். என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் விடுதலை உண்டு. அல்லேலூயா. அவர் ரத்தத்தினாலே விடுதலை உண்டு. இப்ப புரியுதுங்களா? அப்ப அவர் ரத்தத்தினால சொல்லும் போது அவர் ரத்தம் சகல நோயிலிருந்து விடுதலாக்கும். வேற எந்த ரத்தம் கிடையாது. கோழி ரத்தமோ ஆடு ரத்தமோ போய் அது இது இல்லை, எந்த ரத்தம்லாம் இது பண்ணக்கூடாது, சுத்திகரிக்குது, அது கிடையாது. ஏசு ரத்தம் ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஏசு ரத்தம் ஜீவன் உண்டு. அந்த ரத்தத்தை மட்டும்தான் சுத்திகரிப்பு. புரியுதுங்களா? அப்ப எல்லா வியாதிக்கும் அவர் சிலுவையில் ரத்தம் செஞ்சினார். அப்போ அவர் ரத்தத்தில் மட்டும்தான் ஜீவன் உண்டு. சில நேரத்தில் ஒரு பிரச்சனைக்கோ இப்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. கையில் வந்த ரத்தம், தலையில் வந்த ரத்தம், இதெல்லாம் என்ன சுத்திகரிக்கணும். உங்கள் பிரச்சனை துணைக்கான ஓடி படம் பாருங்க. அல்லேலூயா. இயேசு ரத்தம் சொன்னாலே பிசாசு பிடிக்காது.
ஓடிடும் அது. இல்லைங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பெரிய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார். எந்த ஒரு பிசாசு கிரியோ எந்த ஒரு கிரியோ இடம் கிடையாது. அவரை சார்ந்து இருங்க, எல்லாம் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. வாங்க ஜெபம் பண்ணலாம். Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மத்தேயு 26:26 சொல்லி ஆண்டவரே, உம் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது ஆண்டவரே, உம் சரீரம் எங்களுக்காக பிக்கப்பட்டது. என் தேவன் ஆண்டவரே, பாவ மன்னிப்புக்காக புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ வருமாலும் நான் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவனி நல்லவர் அப்பா. உம் ரத்தம் ஆண்டவரே, கல்வாரி ரத்தம், பரிசுத்த ரத்தம் அப்பா, சிலுவையில் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக சிந்த ரத்தம் ஆண்டவரே. முழுக்கிரிடம் வைக்கும்போது அந்த ரத்தம், கைகள் ஆணிகள் அடிக்கும் போது அப்பா வந்த ரத்தம் அப்பா, காலிலிருந்து வந்த ரத்தம், சரீரத்தில் ஆண்டவரே முதல் ஆண்டவரே 39 தடவை அப்பா அந்த முள்ளு போல இருக்க சாட்டியில் அடிக்கும் போது சதையை பிச்சுட்டு வந்த ரத்தம் ஆண்டவரே. சரீரம் முழுவதும் ரத்தம், கீறப்பட்டிருக்கிற ரத்தம் அப்பா. உலாவில் குத்தும் போது ரத்தம் தண்ணீர் வந்தது, ரத்தம் ஆண்டவரே. அப்பா அவங்களை அவமானப்படுத்தினாங்க, அடிச்சாங்க, துப்புனாங்க,
எல்லாமே ஆண்டவரே, எல்லாமே ஏற்றுக்கொண்டீங்க, எல்லாமே ஏற்றுக்கொண்டீங்க, எல்லாமே ஏற்றுக்கொண்டீங்க. ரத்தம் ஆண்டவரும் ரத்தம் அப்பா, சிலுவையில் ஆண்டவரே அப்பா, மரிக்கும் போது எல்லாம் மரித்து போகுது. அவமானம் மரித்து போகுது, சாபங்கள் மரித்து போகுது, பாவங்கள் மரித்து போகுது, வியாதிகள் மரித்து போகுது, எல்லாமே மரித்து போகுது. அப்பா, நீங்க மூன்றாவது உயிரோடு எழுந்தீங்க. அதே போல ஆண்டவர் எங்களுக்கு ஜீவனை தருகிறீங்க. ரத்தத்தினாலே சரீரத்தில் வல்லம் உண்டு. வியாதிகள் பறந்து ஓடும், பாவங்கள் சாபங்கள் பறந்து ஓடும். அப்பா, ரத்தத்தை நினைக்கும் போது, இந்த வார்த்தை நினைக்கும் போது அப்பா, எந்த ஒரு சாபமும் எந்த ஒரு பாவமும் வந்து எங்க சரீரத்தை கூடு கட்ட இடம் கிடையாது. அப்பா இயேசுவே, நீ நல்லவ நல்லவ நல்லவ. ரத்தத்தை சுகமாகிறோம். எல்லா சிக்னஸ் எடுத்து போடுகிறீங்க வல்லமைனாலே. நான் சொல்ற ஜெபம் சொல்லுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, என்னை சுகமாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க. ஆமென். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த ரத்தம் ஆண்டவரும் சரீரம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதி தருவீராக, ஆசீர்வதி தருவீராக, ஆசீர்வதி தருவீராக, ஆசீர்வதி தருவீராக. அப்பா, நம்ம குடிக்கும் போது, இது புசிக்கும் போது எங்க சரீரத்தில் இருக்க எல்லாம் சுகரோ பிபியோ, சரீரத்துக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ, வயிற்று வலியோ, எல்லா ப்ராப்ளம் ஆண்டவரே, ரத்தத்தில் ப்ராப்ளமோ, நரம்புல ப்ராப்ளமோ, எலும்புல ப்ராப்ளமோ, ஹிருதயத்தில் ப்ராப்ளமோ, எல்லாமே ஆண்டவர் சுகமாக்கிறாங்க, 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 சுகமாக்கிறாங்க. எல்லாம் எல்லாம் நார்மலாக்கிறாங்க. கொலஸ்ட்ரால் சரி, எல்லாமே நார்மலாக்கிறாங்க. சரீரத்தை குறித்து எந்த ஒரு பயமும் வரக்கூடாது ஆண்டவரே. எல்லாமே சுகமாக்கிறாங்க. உன் ரத்தத்தினாலே உன் பாவத்தை ஒப்புடுகிறோமாப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் பங்கு பெறுவோம். சோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு சோத்திரம். இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீ இயேசு
கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே கார்மேக போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்திலும் பலன் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்திலும் பலன் உனக்களிப்பார். அவரின் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமது என்று நீ வந்திடுவார். அவரின் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமது என்று நீ வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராவது இருந்தால் ஏதைகள் இன்றி கிருபைய அன்பை அழைத்திடவே. யாராவது இருந்தால் ஏதைகள் இன்றி கிருபைய அன்பை அழைத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி அப்பா. இரக்கமுள்ள தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எங்கள் மெய்ப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அம்மை விசுவாசிக்கும் போது ஆண்டவரே, அப்பா அப்படி மந்தில் இருக்கும் போது ஆண்டவரே, அப்பா மாவும் எண்ணெய் குறையாது, எந்த ஒரு குறையில்லாம நடத்துவீங்க. நீ மெய்ப்பனா இந்த நடத்துவீங்க. என் தேவன் அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, சத்தத்துக்கு ஆண்டவரே நம்ம செவி கொடுவராக இருக்க வேண்டும் அப்பா. அப்பா, பின்னே செல்ல வேண்டும் ஆண்டவரே. நம்மை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. இயேசுவே, ஆடுகளுக்காக ஜீவனை தந்த தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவன் தந்த தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு குறை இல்லாம நடத்தப்பட உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் அப்பா, தொடர்ந்து ஆசீர்வாதத்தை நடத்தப்பட உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நம்ம எதை குறித்து கலங்க மாட்டோம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய மந்தில் நம்ம இருப்போம். இந்த மந்தில் இருந்து விசுவாசம் பெற்றுக்கொள்வோம். மந்தில் இருந்து எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. உமக்கு செவி கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே, காணிக்கை தசமாக போட்டவர்கள் எல்லாம் காக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, அப்பா மாவு எண்ணெய் குறையாது இருப்பதாக. அப்பா, குடும்பம் ஆசீர்வதிப்பீராக. எந்த ஒரு குறை இல்லாம எல்லாவற்றையும் நிறைவாக்கி நடத்தும் ஆண்டவரே. நிறைவாக்கி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் ஆண்டவரே, அப்பா மாதந்தோறும் வேலை செய்து ஆண்டவரே, அப்பா உமக்கென்று ஆண்டவரே, அப்பா பிரித்து ஆண்டவர் கொடுக்கும் போது ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. ப்ரமோஷன் கிடைப்பதாக,
என் தேவனாப்பா வேலையிலாப்பா பலனும் சுகம் இருப்பதாக, தெய்வ சமாதானம் இருப்பதாக, தெய்வ ஆசீர்வாதம் இருப்பதாக. எந்த ஒரு பயமோ எந்த ஒரு திகிலும் அணுகாதபடிக்கு அப்பா உம்முடைய கோலும் தடியும் தேற்றுவதாக ஒவ்வொரு பாதுகாப்பீராக. என் தேவன் அப்பா யுத்தம் செய்வீராக ஆண்டவரே. என் தேவன் யுத்தம் செய்வீராக. வேலை செய்கிற இடத்துல யுத்தம் செய்வீராக. விரோதமாக எழும்புகிறவர்கள் அடங்கியிருப்பதாக. வேலைக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அடங்கியிருப்பதாக. என் தேவன் யுத்தம் செய்வீராக ஆண்டவரே. சமாதானத்தோடு நடத்துறாக. மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த சமாதானத்தோடு உற்சாகத்தோடு வேலை செய்ய கிருபை செய்கிறாங்க. பெறனாக வேலை செய்ய கிருபை செய்கிறாங்க. சின்சியராக வேலை செய்ய கிருபை செய்கிறாங்க. உயிர் தருவீராக அப்பா. எந்த விதத்தில் சோர்ந்து போடாத ஆண்டவரே. எந்த விஷயத்துல ஆண்டவரே அப்பா யாரு சிக்கிக் கொள்ளக்கூடாது ஆண்டவரே. யாரு சிக்கி வைக்கிற அந்த சதிகளை உடைப்பீராக ஆண்டவரே. உடைப்பீராக ஆண்டவர். வேலை செய்யற இடத்துல ஆண்டவரே சதி செய்கிற கிரியைகளை உடைப்பீராக ஆண்டவரே. மேல வராதபடிக்கு தடை செய்கிற கிரியைகளை உடைப்பீராக ஆண்டவரே. கூடவே இருந்த ஆண்டவரே மகிமை நடத்துறாங்க அப்பா. நீங்க நடத்துறது அநேகர் கண்ணுகள் காண வேண்டும் ஆண்டவரே. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனே உங்களை நடத்துறாரு. அதே போல ஆசீர்வாதத்தை நடத்துறாங்க அப்பா. அதை நீங்க அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. அப்படியே செய்வீங்க. சத்தியவரை ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகத்தின் மேலும் ஆண்டவரே ஆவியின் பட்டயத்தின் மேலும் கர்த்தர் வல்லமை ஊற்றி இந்த வருடத்திலே கர்த்தர் செய்ய போகிற மகத்தான பெரிய காரியங்களுக்காக எங்களை ஒவ்வொருவருமாய் வாழ்த்துகிறோம். உங்களுடைய மனதார பிளஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே பிளஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே இசைக்கருவி வாசித்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் சகோதரர்களையும் ஆண்டவரே மனதார பிளஸ் பண்ணுகிறோம். கர்த்தர் குறைவில்லாமல் நிறைவாக்கி ஆசீர்வாதத்தினாலும் ஆவியினாலும் கிருபையினாலும் அடுத்த சுகத்தினாலும் கர்த்தர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் துதித்து அடுவே எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த சதாகாலம் எப்பொழுது இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. God bless you. எல்லாரும் சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பிட்டு போகணும். God bless you. ரத்னமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறார். நீங்க வந்திருக்கிறீங்க, தொடர்ந்து வாங்க. ஆண்டவர் மகிமை நடத்துவார். God bless you.